ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, நீர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ள தேவன். உம்முடைய வழிகளில் சுழல் காற்றுகளும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் உம்முடைய பாத தூளாய் இருக்கிறது. நீர் எத்தனை மகத்துவத்தின் தேவன் ஆண்டவரே, நீர் எத்தனை மகிமையின் தேவன் ஆண்டவரே, நீர் நீதியை சரி கட்டுகிற தேவன் ஆண்டவரே, தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிற தேவன் ஆண்டவரே, தம்முடைய பகைனருக்காக கோபத்தை வைத்திருக்கிற தேவன் நீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காய் நன்றி அப்பா. கிருபை, இரக்கம், தயவுக்காய் நன்றி, பாதுகாப்புக்காய் நன்றி, ஆசீர்வாதத்திற்காய் நன்றி. இந்த இரவு நேரத்திலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை இன்னும் ஒரு விசை நீங்கள் கிருபையாய் மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய வருகைக்கு பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதிகாலை எழும்பி உம்மை பாடி மகிமைப்படுத்தி தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாய், தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்கிறவர்களாய், தேவனுடைய வார்த்தையை பிரதிச்சமாய் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு சுவாமி, ஒவ்வொரு ஜெபிக்கிற குடும்பங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வேலி அடைப்பீராக. ஆண்டவரே, சத்ருவின் வல்லமைகள், கிரியைகள், போராட்டங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் விலக்கி விடுவித்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் சொன்னீங்களே, துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா துஷ்டத்தனத்தின் ஆவிகள், பதவி இருக்கிற ஆவிகள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆண்டவரை கெடுக்க நினைக்கிற ஆவிகள், பாவ வழிகளை உண்டாக்கி கொடுக்கிற ஆவிகள், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போக செய்கிற ஆவிகள், கர்த்தருடைய பிரசனத்தில் நிலைத்து நிற்க முடியாதபடி செய்கிற ஆவிகள், எல்லா துஷ்டத்தனத்தின் குறியைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டுகிறோம் அப்பா. நீ உங்கள் வார்த்தையின்படியே இனி ஜெபிக்கிற குடும்பங்களை அது கடந்து வருவதில்லை. அது முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சங்கரிக்கப்பட்டு விட்டதப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, சாட்சிகளை எழுப்பி தாங்கப்பா. உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.